தமிழ்நாட்டு அரசியலில் இன்று பேசும் பொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர். அவரே கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் அவர் சமூக நீதி பக்கம் நிற்பாரா அல்லது பிஜேபியோடு கைகோர்ப்பாரா என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அது ஒருபுறம் இருந்தாலும், அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும், அவர் எழுதிய சுக்கா மிளகா சமூக நீதி என்ற ஒரு புத்தகத்தை வாசித்தவன் நான். அந்த முறையில் சில தகவலை பரிமாறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஒரு தலைப்பு இருக்கிறது. அதில் முதலில் அண்ணல் அம்பேத்கரை பற்றிய அடிப்படையை கொண்டு அவர் ஆரம்பிக்கிறார். அம்பேத்கரையும் அவர் கடந்து வந்த பாதை, அந்த கட்சியை உருவாக்கிய போது ஏற்பட்ட இன்னல்கள், ஆர்ப்பாட்டம், போராட்ட களம், காவல்துறையால் அவருக்கு நேர்ந்த, அவர் சார்ந்த முக்கிய பாட்டாளி மக்களுக்கு சார்ந்த அநீதிகள், அவர்களுக்கான அடக்குமுறைகள், மேலும் கலைஞர் ஐயாவால் அவர்கள் என்ன பாதிப்பிற்கு உள்ளானார், என்ன நன்மைகள் பெற்றார், அம்மையார் பெருமதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களால என்ன நன்மைகள் ஏற்பட்டது, பாதிப்பு ஏற்பட்டது என்ற செய்தியும் அதில் பதிவிட்டுள்ளார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் கடந்து வந்த பாதை என்பது மிகப்பெரிய பாதையாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆவார்கள். இந்த நிலையில் எனக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும், இந்த பிறப்பின் அடிப்படையில் பேரத்தை தவிர்த்து அவரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வாழக்கூடிய முக்கிய தலைவர்கள் அவர் ஒருவர் ஆவார். என்னன்னா, பெரியார், அண்ணன் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், ஷேக்வாரா, அண்ணன் பிரபாகரன் உள்ளிட்ட மிகப்பெரிய தலைவர்களை மையப்படுத்தி அரசியல் செய்தவர் ஐயா ராமதாஸ் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மீண்டும் இப்ப அந்த கூட்டணியில் இருந்து அவர் வெளியே வராரா அல்லது மீண்டும் கூட்டணி வலுப்படுத்த போறாரா என்பது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பட் சமூக நீதி பக்கம் அவர் நிற்கணும் என்பது நம்முடைய கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் மருத்துவரின் அரசியல் யூகம் யுக்தி எப்படி இருக்கிறது என்று.